தாயி தன் நிலத்தை உழுவதற்காக ஒரு எருதை வைத்திருந்தான். எருதுக்கு வயதானதால் அதை காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டான். தான் வசிக்க நீரும் உணவும் இருக்கும் வசதியான இடத்தை தேடி எருது நடந்தது. வெகு தூரம் சென்ற எருது தான் இளைப்பாற ஒரு குகை, நீரருந்த குளம், உணவுக்கு பச்சை வயல்வெளி, நிழல் தரும் மரங்கள் என்று அனைத்தும் உடைய ஒரு இடத்தை பார்த்ததும் அங்கேயே வசிக்கத் தொடங்கியது. ஒரு நாள் ஒரு சிங்கம் அந்த குகையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. எருது சற்றும் பயப்படவில்லை. உடனே எருது குகையை நோக்கி, அன்பே, நம் குழந்தைகளுக்கும் இன்று நல்ல உணவு கிடைக்கப் போகிறது. ஒரு பெரிய சிங்கம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அது குகைக்கு அருகே வந்ததும் என் கொம்பினால் குத்தி உள்ளே போடுகிறேன் என்று அந்த எருது சொன்னது. இதை கேட்ட சிங்கம் பயத்தினால் தலை தெறிக்க ஓடியது. பயந்து ஓடி வந்த சிங்கத்தை ஒரு நரி வழிமறித்து காரணத்தை கேட்க சிங்கமும் நடந்ததை கூறியது. நரி ஏளனமாக சிரிக்க சிங்கம் கோபமாக, ஏன் சிரிக்கிறாய் என்று நரியை கேட்டது. சிங்கராஜாவே, உங்கள் முட்டாள்தனத்தை பார்த்து சிரிக்கிறேன். சிங்கராஜாவே, உங்களை பயமுறுத்திய எருது ஒரு சாதாரண பிராணி. அது உங்களுக்கு ஒரு நல்ல இரை. வாருங்கள், காண்பிக்கிறேன் என்று சொன்னது. நரி சொன்னதை சிங்கம் நம்ப தயாராக இல்லை. ராஜாவே, தயங்காதீர்கள். உங்களுடைய வாலை என்னுடைய வாளோடு சேர்த்து கட்டிக்கொள்ளுங்கள். ஆபத்து என்று வந்தால் முதலில் எனக்குத்தான் என்று சமாதானம் கூறியது. அதன்படி இருவரும் எருது இருக்கும் இடத்திற்கு சென்றனர். இருவரும் வருவதை கவனித்த எருது இப்போதும் பயப்படவில்லை. புத்திசாலி எருது நரியை பார்த்து, ஏய் நரியே, நான் உன்னை 2 சிங்கங்கள் அல்லவா அழைத்து வர சொன்னேன். ஆனால் நீயோ ஒரே ஒரு சிங்கத்தை அழைத்து வந்திருக்கிறாயே. எனது பாதி குடும்பம் உணவு இல்லாமல் போக வேண்டுமா என்று சொன்னதும் பயந்து போன சிங்கம் வால் கட்டியதையும் பொருட்படுத்தாமல் நரியை தர தரவென்று இழுத்துக் கொண்டு ஓடியது.